நாம வந்த வேலையை முடிச்சதும் நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஆமா, சரியா சொல்ற சாஸ்கே. என்ன பேசுற ககாஷி சென்சே மூஞ்ச பார்க்கணும்ல. IMA ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலிக்கான் கேஸ் நல்ல டாக்குமெண்ட்ஸ் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டைப் ஏ அண்ட் டைப் சி ஒரு சிம் எஜெக்டர் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கலர்ஸ் அண்ட் அவைலபிளாக இருக்கு கேஸ். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு நைஸாக கலர் எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஓ நைஸ் குட். இந்த பக்கத்துல பவர் பட்டன் இருக்கு, மேல வால்யூம் ராக்கர் இருக்கு. மேல நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் திஸ் இஸ் டைப் சி 2.0 போர்ட் தான். டைப் சி 3.1. அது பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு இன்னொரு மைக் கிடைச்சிடும். அது பக்கத்துலேயே சென் காத்து. பேசிக்கான கேஸ் தான், பார்க்க நல்லா இருக்கு. மொபைலில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே கிரிப்பா எல்லாமே நல்லா தான் இருக்கு. திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7.98 mm திக்னஸ். ஏன் தெரியுமா, இந்த மொபைலில் வந்து 6400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 196 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த மொபைல் IP65 ரேட்டிங் வேறு இருக்கு. மொபைலுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் பில்ட் அண்ட் வெரி குட் இன் IQ10R. We're the USB 2.0 சின்ன குறை, பட் அதர்வைஸ் தேவையான விஷயம் எல்லாமே இருக்கு. இன்ஃப்ராரெட் கிளாஸ் ஆகட்டும், IP65 ரேட்டிங் ஆகட்டும், ஷார்ட் சென்சேஷன் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் ஆகட்டும், எவ்ரிதிங். 6.78 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 1K ரெஃப்ரெஷன் இன் AMOLED பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வேறு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் BGM இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும் தான் சொல்லுவாங்க. 4500 பீக் பிரைட்னஸ் இன் HDR தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூடியூப்ல HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸையும் 4500 பீக் பிரைட்னஸ் வேறு கொடுத்துருக்காங்க HDR சப்போர்ட்ல. வெளியே அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்லாவே சூப்பராக இருக்கு. அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே இருக்கும். அது இல்லாம கலர் வைஸ் மாடல் நீங்க போனீங்கன்னா 1000 Hz டச் சாம்பிளிங், இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அது இந்த போனோட ஒரு பெரிய ஹைலைட்னு கண்டிப்பா. அவ்வளவுதாங்க, முக்கியமான மேட்டர் பண்ணோம். Snapdragon 8S Gen 3 4nm ப்ராசஸர் தாங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ரேம் பாத்தீங்கன்னா 8+ அண்ட் 12GB ரேம் இருக்கு. LPDDR6 ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பெஞ்ச் மார்க்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ்லாம் பேக்ரவுண்ட்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ரோம்னு பார்த்தீங்கன்னா 128GB UFS 3.1 அண்ட் 256GB UFS 4.1 இதில் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் வந்து நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு 2 மாடலுமே அவைலபிளாக தாங்க இருக்கும். IQ10Rல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் 4GB இது வேறு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. Android 15 Fun OSல வந்து உங்களுக்கு வந்து 3 years செக்யூரிட்டி அப்டேட் அண்ட் 4 years சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருவாங்க.